இங்கதானே இருக்க போற? ஏமா இங்க வரைக்கும் வந்துட்டு கோயிலுக்கு போகாம ஆண்டவனோட சண்டையா? ஆண்டவனோட சண்டை போட்டுக்கலாம், ஆனா இந்த காலத்துல ஆடுறவனோட தான் சண்டை போடக்கூடாது. என்னமோமா நீ எல்லாம் படிச்ச பொண்ணு, எனக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது. இந்த பூருக்கே இதை கொண்டில வைக்கிறதும் கோயில சேர்க்கறதும் கூடையில வாட விடுறதும் அந்த ஆண்டவன் தான்மா. அததாம்மா விதின்னு சொல்றோம். விதிச்சவனையே நம்புறது இல்லனா விதி எங்க நம்ப போற? ஏதோ சின்ன வயசுலயே பெரிய விஷயம்லாம் பேசுற. இரு பொண்ணு, இது வந்துடுறேன். செல்வியா, அம்மாவை பார்த்த கோயில்ல? அம்மாவோட தான் வந்தேன். அதான பார்த்தேன், கோளாறு இங்கதான் இருக்கு. பின்னையும் கோயிலுக்கு வரல? சரி 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 சரி. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் கும்பிடுற தெய்வம் என் அப்பா தான். ஐ மீன் மை லேட் ஃாதர். அப்படின்னா பிரசாதம் கூட எடுத்துக்க மாட்டியா? குங்குமம்? இன்னைக்கு உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். சேச்சே, இதுவா? இந்த வயசுல எனக்கு இருக்குங்க இதெல்லாம். நீ ஒரு புரியாதவள இருக்க. இந்த வயசுல போடுறதுக்கு தான் அதெல்லாம். எடுப்பா கவர்ச்சியா இருப்பேன். கவர்ச்சி இதுலயா இருக்கு? கழுத்துல தொங்க தாலியில தான். அதை எப்ப கட்ட போறீங்களோ சொல்லுங்க. பாத்தியா, பழைய பல்லவி ஆரம்பிச்சிட்டிய. தாலி கட்டித்தான் நாம இனிமே புருஷன் கொண்டாட்டி ஆகணுமா? அது நமக்காக இல்லைங்க, ஊருக்காக. ஊர் வாயை மூடுறதுக்காக. சும்மா ஊர் உலகம் சொல்லி ஆத்திரத்தை கலப்பாரு. என்னடி பெரிய உலகம்? அது பாட்டுக்கு எதை வேணா பேசும். உன் பொண்ணு மாதிரி. இத பாரு, முதல்ல உன் பொண்ணை என்ன அப்பான்னு கூப்பிட சொல்லு. அதுக்கப்புறமா நான் உனக்கு தாலி கட்டுறேன். இந்த ஊர் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களே, உங்களுக்காக நான் என்னென்னமோ தியாகம் பண்ணேன். நீங்க பிடிக்கிறத எடுத்துருவோன்னு சொல்றியா? அது என்னால முடியாது. அதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா வெளியில இருக்கிற உங்க சிரிப்பு சத்தம் இந்த வீட்டுக்குள்ள கேட்காது இல்லையா? தேங்க்யூ. தேங்க்யூ டார்லிங். அழான பொண்ணு வணக்கம் சார். யாரு? இன்ஸ்டியூட் வாத்தியார்ல? வணக்கம். படிச்ச பையன்ல, அதான் பயப்படுறான் போல. சிங்கப்பட்டி சேலையில ஜப்பான் ஜருக வேலையை நாள் தவறாம லேட்டா வரிய.
சம்பளம் கொடுக்கறவனே கேக்குறது இல்ல, அதுல கொட்டிக்கிறவங்க கேக்குறீங்க. நீ சம்பாதித்துல நான் சாப்பிடுறேன், அதாவது கொட்டிக்கிறேன். அதனால அதனால வாய் மட்டும் சும்மா இருக்க வேண்டியதான். ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. உனக்கு ஒரு கல்யாண காட்சின்னு வந்தா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை பாக்குறவராச்சே நீங்க. உங்க வீட்டு மாப்பிள்ளைய தேடி புடிச்சு கொண்டாங்க. ஒரு பொண்ணையும் புள்ளையும் கொடுத்த கடவுள் இந்த புள்ளையும் முதல்ல கொடுத்துக்க கூடாதா? இது ஒரு கிணறு, மலட்டு கிணறு. தெருக்குழாவில தண்ணி பிடிக்கலான்னா அவளுங்க திறந்த வாழ மூட மாட்டேன்றாங்களே. ஏண்டி, எப்ப பார்த்தாலும் தண்ணி பிடிக்க போறதுதான் உனக்கு வேலையா? ஒரு நாளைக்கு 3 வேலை பிடிக்கிற அழுக்கு பிடிச்ச மனுஷங்க இருந்தா ஆத்தங்கரையில தான் குடி இருக்கணும். என்ன சார் இது? யார் யார் பேரும் என்ன துப்பிட்டு இருக்கீங்க? மத்த நாட்டு ஜனாதிபதி பிரதமர்களோட பேரு பேங்க் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக படிக்கிறேன். ஆமா, வாழ்க்கையில பயன்படுற மாதிரி எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா? அவன் செத்தது, இவன் பிறந்தது, சண்டை போட்டது, இப்படி பிரயோஜனம் இல்லாததெல்லாம் நம்ம மண்டையில திணிக்கிறதுனாலதான் மத்த விஷயங்கள்லாம் மறந்து போகுது. அது ஆமா, இன்னைக்கு உங்க அப்பா வீட்டுல இருப்பாரு. அதனாலதான் வந்தேன். கட்டுப்பாட்டை மீறி எதையும் செய்யறதுலதான் ஒரு இது இருக்கு இல்லையா? நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவ யார் யாரோட எல்லாம் சுத்துறா, அவளை பார்த்து நீங்க ஏன் பயப்படணும்? அவ தான் பயப்படணும். இதுவா, வாங்க உட்காருங்க. பார்த்தா பாத்துட்டு போறா. ஐயோ, நீங்க ஒண்ணு எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாளுதான். ஐயோ, ஆமா, அது என்ன கையில? சாக்லேட் உனக்காக தான். ஐயோ, எனக்கு பிடிக்காதே. அப்புறம் உனக்கு என்னதான் பிடிக்கும்? இப்படி மூஞ்சி வச்சிருந்தா எனக்கு பிடிக்காது. உங்க மீசையா எனக்கு பிடிக்கும். ஏயா, உனக்கு ஏதாவது சூடு சொல்ல இருக்கா? நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பேசாம உட்கார்ந்து இருக்கிய. வாடகை பாக்கி கேட்டீங்க, சொன்னா வந்தது சொல்றேன். அதை தவிர வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஆமா, சொன்னது உன் மக கொட்டி குடுத்துருவாளாக்கும். வயசு பொண்ணு கண்டவான ஊர் சுத்துறத கண்டிக்க எதுக்கும் சொரணவணியா? நீ சோறு தானே சாப்பிடுற, முடிவா சொல்றேன். அடுத்த வாரத்துக்குள்ள வாடகை பாக்கி முழுசையும் எண்ணி வைக்கல, இந்த ஏகாம்பரம் என்ன செய்வான்னு அது எனக்கே தெரியாது. ஏகாம்பரம், வாம்மா, ஞாயிற்றுக்கிழமை கூட இப்படி வேலைக்கு போய் பாவம் களைச்சு போய் இழைச்சு போய். இந்தாங்க உங்க வாடகை பணம். இந்த மாசத்து வாடகையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். நீங்க எங்க வீட்டுக்கு சொந்தக்காரரை தவிர என் வீட்டுக்காரர் இல்ல. அனாவசியமா ஏதாவது பேசினா இந்த சொன்ன என்ன செய்வாங்கிறது அது எனக்கே தெரியாது. ஊரெல்லாம் சுத்திட்டு கழுத வீட்டுக்கு வரத பத்தியா? இந்த அதிகாரத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 10 பைசா பெப்பர்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டீங்களா? அப்பாவா அப்பா? இந்தாங்க, வாட சாப்பிடலாம். வாங்க வாங்கப்பா சாப்பிடலாம். எனக்கு வயிறு நிரம்பி போச்சுப்பா. உன்ன அடிச்சுட்டேன் இல்ல? பரவாயில்லப்பா, நீங்க என்னத்தானே கண்டிக்க முடியும். செல்வி, நீங்க ஹால் டிக்கெட்ஸ் போட்டோ சப்மிட் பண்ணலையே? சாரி.
நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். என்ன எக்ஸாம் டைம்ல லீவு? என்ன பொண்ணு பார்க்க வராங்க சார். நானும் மறந்துட்டேன். நாளைக்கு எனக்கு லீவ் வேணும் சார். ஏன் சார் உங்களுக்கு கூட பொண்ணு பார்க்க வராங்களா? அதுதான் தினமும் பாத்துட்டு இருக்கீங்களே.